शरणागति उन परना शरणागति। அம்மா பேர் ராஜம்மாள். ரொம்ப சின்னவளாக இருக்கும்போது முதல்ல பகவான் பார்த்தது எப்போன்றது நினைவுப்படுத்தி பார்க்கும்போது எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா 12-13 வயசுலேயே பகவான் டச் இருந்ததுனால அவள் ரொம்ப ஸ்டான்ச் டிவோட்டி. ஏதாவது வீட்டில் ஏதாவது பண்ணினா உடனே விழுப்புரமானா போடுறானா அவள் அங்கேருந்து தூக்கின்னு வந்து பகவான் கொடுப்பா. வடாமணினா பகவான் கொடுப்பா, பொரியல் ஏதாவது பண்ணினா பகவான் கொடுப்பா. அங்கேருந்து வந்து கொடுத்துட்டு போகிறது அவளுக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. பகவான்கிட்ட வந்து கொடுக்கணும், பகவான் சாப்பிடணும். பகவான் ஏதாவது கமெண்ட் சொல்லுவார், அதுக்கு இதுக்கு எலுமிச்சம்பழம் ஜாஸ்தியாக போயிடுத்துமா, இப்படி பண்ணக்கூடாது ஏதாவது சொல்லுவார். அப்படி ரொம்ப ஒரு க்ளோஸ்னஸ். அப்படி வந்தபோது நான் எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் விழுப்புரத்துலேருந்து ஒரு தடவை வந்தது ஞாபகம் இருக்கேன் எனக்கு. அம்மா பேர் ராஜம்மாள். அப்போ வந்து ராஜம்மா தான் கூப்பிடுவா, அப்பாவை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார் பகவான். அது ஒரு ரொம்ப சின்ன வயசுலேயே அம்மா வந்து கந்தாசிரமத்துக்கெல்லாம் இருக்கும்போது கிழந்து ஓடி போயிடுவாள். பெரிய தெருவில் இருந்தால் அப்போ ஒரு பயம் கிடையாது. எதானாலும் பகவான்கிட்ட கொண்டு கொடுத்துடணும், பகவான் என்ன சொல்கிறாரோ அதுதான், வேறு ஒன்றும். அப்பா அம்மாலாம் அடுத்தபடி தான். நிச்சயமாக தான் அவள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு வாரம் நீலகண்டான் இருக்கா, பகவான்கிட்ட வந்து பார்க்கலாமா ராஜம்மாக்கு அப்படின்னு வந்து கேட்டாலாம். வந்து எச்சம்மா சொன்ன உடனே நல்ல பையன் பண்ணலாமே அப்படின்னாராம் பகவான். அப்புறம் போய் எங்கள் தாத்தாட்ட போய் கேட்டால் ஒரு கனி கொண்டிருக்கேன், நான் 2 கையும் ஏந்திக்கிறேனே நாரா. அவர் என்ன ஏதுன்னு கூட தெரியாது. கல்யாணத்துக்கு நாள் கூட பகவான் குறித்து கொடுத்ததா சொல்லுவான். எந்த ஊரில் இருந்தாலும் பகவான் ஓடி வந்து மனோடி நினச்ச போதெல்லாம் வருவோம், பார்ப்போம். அப்போது வந்து சின்னதாக அந்த அம்மாவோட இது ஷைன் ஒரு சின்ன ஒரு தாட்ஸ் பில்டிங் மாதிரி தான் இருக்குது. எதிர ஒரு ஸ்கொயராக ஒரு இது போட்டு தட்டி போட்டு அங்கே தான் பகவான் நிறைய நேரம் அங்கே தான் பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் தான் பெருசு பெருசாக பில்டிங் எல்லாம் வந்தது. ஜெயந்தியானா கூட அங்கே தான் இருக்கும், எல்லோரும் பகவான் உட்காந்துருப்பாங்க. நிறைய தடவை வந்திருக்கேன். வந்து பகவான் கூட காய்கறி நறுக்கியிருக்கேன், கீரை ஆஞ்சு கொடுத்துருக்கோம், எல்லாரும் உட்காந்துப்பா. நான் என்ன இல்லை, நிறைய பேர் வந்தவள். எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும். நான் 1924 பிறந்தவங்க. 10-13 வயசு இருக்கும். எல்லாரும் அக்ஷரமணமால் சொல்லிட்டு காய்கறி நறுக்குவா. கூடவே மெதுவா அதெல்லாம் மனசில் அப்போ பதிஞ்சுது. பகவான் வந்து ரொம்ப சுப்பீரியராக பகவானை நினச்சது கிடையாது. நான் என்னமோ நமக்குள்ள ரொம்பவும் ஆத்மார்த்தமாக என்ன சொல்ல தெரியல எனக்கு. அப்படி ஒரு சொந்தம் தான் தெரிஞ்சதே தவிர ஒரு தனியாக ஒரு மரியாதை பண்ணவோ ஒரு வேற்றுமையாக நினைக்கவோ உள்ள ஒரு புத்தி இல்லை. அந்த சமயம் நான் ஒரு தடவை வந்தேன் கல்யாணத்துக்கு முன்னால். எங்கள் அம்மா வந்தா இங்கே. என்ன அம்சாவுக்கு வரன் பார்க்க வந்திருக்கியான்னு கேட்டா. எனக்கு என்ன தெரியும், பகவானுக்கு தான் தெரியும் அப்படின்னு அம்மா சொன்னேன். அப்போ கௌரி அம்மாவும் தங்கம்மா ராஜகோபாலும் உட்காந்துருந்தா ஹாலில். அவள் பக்கத்தில் தான் போய் உட்காந்து. அந்த பகவான் அப்போ சொன்னதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு அம்மா சொல்லுவோம். அப்போவே வந்து இந்த இடத்துல தான் உன்னை கொடுக்கணும்னு வச்சுருந்துருக்கார் பகவான், அதான் சொல்லியிருக்கார் போல் இருக்கு அப்படின்ட்டு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் சொன்ன மாதிரி இன்சிடென்ட் வந்தோம். பகவான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அதோ வராளேன்னு சொன்னார். எல்லாரும் உடனே ஆஹா அவங்கள மீனாட்சி சுந்தரேஸ்வரால் ஆக்கிட்டாலே பகவான் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்த போதும் காலை காமிச்சு பார் 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 பார். இனி ஊத்து பார்த்து என்னடி பார்த்தியா திருப்பியும் பார். அப்போ தான் பார்த்தா அதில் காலை ஏதோ ஒரு செவ்வரி படிஞ்ச மாதிரி. தாத்தா பாடியிருக்காரு இதுதான். அது இப்போ நினைக்கிறேன் லேட்டர் பாட்டில் வந்து என் காலை பிடிச்சிக்கோ, நீ உனக்கு வேற ஒன்றும் தெரியாது, நீ வந்து ஒரு அபலை, உனக்கு என்ன தெரியும், இதுதான் உனக்கு கதின்னு பிடிச்சிக்கோ. அது லேட்டர் பாட்டு தான் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஓஹோ இதுதான் பகவான் சொல்லியிருக்கு, உனக்கு பயமே வேண்டாம், நான் இருக்கேன், நீ எனக்கு பிடிச்சிக்கோன்னு சொல்லியிருக்காரு போட்டுருக்கு. இப்போ தான் எனக்கு நான் ரொம்ப பயந்தாங்குடி. துதிக்கறியேனையா துதிக்கறியேனையா துரிய நிலை பொருந்திய திரு அருள் வடிவான உன்னை துதிக்கறியேனையா துரிய நிலை பொருந்திய திரு அருள் வடிவான உன்னை துதிக்கறியேனையா கோதிக்கும் மனதிற் குளிர் கதிக்க இன்ப மழை பெய்துதிக்கும் மோன ஞானத்தை விதைக்கும் வித்தகா கோதிக்கும் மனதிற் குளிர் கதிக்க இன்ப மழை பெய்துதிக்கும் மோன ஞானத்தை
விதைக்கும் வித்தகா உன்னை துதிக்க அறியேனையா. துரிய நிலை பொருந்திய திரு அருள் வடிவான உன்னை துதிக்க அறியேனையா. ரோமம் சிலிர்க்க கண்ணீர் துளிர்க்க அன்பு தழைக்க உள்ளம் பூரிக்க ரோமம் சிலிர்க்க. பகவான் அழைச்சி வந்து இது மாதிரி ஒரு கால என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. கூப்பிட்டாருங்க, வாடி, செத்த பணத்தை கண்டு யாராவது பயப்படுவாளா? அது வெறும் மரக்கட்டை. சாகாத பணத்தை கண்டு பயப்படுறதுலையாவது ஒரு அர்த்தம் இருக்கு. சேச்சா பயப்படாது அப்படின்னா. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ லேட்டராக வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய எல்லாம் போய் பார்க்குறேன். பார்த்தபோது அது பயமே போயிடுது. பகவான் அப்போ சொன்னது இப்போதான் அதெல்லாம் உரைக்கிறது. ஆஸ்பத்திரிக்கு போனால் அருவறுப்பு பட்டுண்டு ஒரே இதுவாக இருக்கும். பார்த்தா அதுவும் கூப்பிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு ஆஸ்பத்திரி பார்த்து அருவறுப்பே படக்கூடாது. அத்தனை பேருக்கும் சொஸ்தம் பண்ணி அனுப்புறாவா. தேவதாலயத்துக்கு போகிற மாதிரி கோவிலுக்கு போகிற மாதிரி நினச்சிக்கணும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு தடவை இவர் ஏதோ கீழே விழுந்துட்டேன்னு ஒரு லெட்டரை போட்டு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி மோட்டர் சைக்கிளையும் விழுந்துட்டேன், ஆனால் சரியாக போயிடுதுன்னு லெட்டர் போட்டிருந்தாரு. அதை பார்த்து ஒரே பயம். நான் குழந்தை பிரசவிச்சு இங்கே வந்திருந்தேன். நேரம் கொண்டு பகவான் லெட்டரை கொடுத்துட்டேன். அதை பார்த்துட்டு சிரிச்சுது பகவான். கூப்பிட்டு, ஏண்டி அவன் எழுதியிருக்கானோ இல்லையா, உடம்பு நல்லா இருந்தால் தானே எழுதுவான், இதுக்கு போய் பயப்படுறியே நீ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். குழந்தைகளெல்லாம் கொண்டு கையில் காமிக்கிறது. அப்புறம் முதல்லலாம் அந்த சென்ஸ் கிடையாது பகவான்கிட்ட. கொண்டு போனால் கையை நீட்டி வாங்கிப்பார், மடியில் வாங்கி வச்சுப்பார். குழந்தைகள் கண்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம், முகத்தில் ஒரு மலர்ச்சி. அந்த மலர்ச்சி கடைசி வரைக்கும் இருந்தது. ஏன்னா எனக்கு குழந்தை பிறந்த 40 நாள் கூட ஆகலை. நான் வந்திருந்தேன் கடைசி பையன். சின்னசாமி கேட்டார், நீ குழந்தைய பகவானுக்கு காமிச்சாரு. அப்போ அந்த டைம் ரொம்ப டென்ஸ், எல்லாரும் நிற்கவே முடியாது. இப்படி பார்த்து பண்ணிட்டே போகணும் க்யூவில். 2 நாளாக தான் இருக்குது மகா நிர்வாணம் மாறத்துக்கு. அப்போ ஒரு பார்சிக்கார் ஒருத்தர் கீழே குதிச்சு ஒரு குழந்தையா கீழே பள்ளமாக இருக்கும், இப்போ மாதிரி சம மாதிரி இருக்காது. அப்படி தூக்கி 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 காமிச்சார். நானும் அந்த கை குழந்தைய தூக்கி பகவான் இப்படி காமிச்சேன். பகவானே அதே கண்ணு சந்தோஷ பார்வை, அதே சிரிப்பு. ஒரு செகண்ட் பார்த்துட்டு மெதுவாக தலைட்டியே சாஞ்சி அவ்வளோ வீக்க முடியல. அப்புறம் எத்தனையோ இன்சிடெண்ட் வருவோம் போவோம், சாட்சி பூதமாக உட்காந்து தான் பார்க்கறது வர பகவான்கிட்டமே நம்ம எதுவுமே கேள்விக்க. அம்மா கேட்பா. கடைசியில் கூட இந்த சின்னசாமி எல்லாம் போய் கீழே உள்ளே போய் பகவான் போய் பார்க்குறியான்னு கேட்டார் எங்கள் அம்மாவை. நீ குழந்தையிலேருந்து பழகினவளாச்சே, உள்ளே போய் பார்க்குறியா அப்படின்னு. நிறைய விஐபிஸ் எல்லாம் போவா. பகவானுக்கு என்ன நல்லா தெரியும். நான் இப்போ போய் பகவான் போய் பார்த்தா தான் வசதி இல்லை, என்னால் முடியவும் முடியாது. மட்டும் நின்றுட்டான். அம்மா இன்னைக்கு சரியாக பேசலை, என் பொண்டாட்டிய இன்னைக்கு ராஜம்மா என்னோட சரியாக பேசலை, இதெல்லாம் போய் சொல்லுவார். அந்தரங்கங்கள்லாம் போய் சொல்லுவார். அப்புறம் ஓஹோ அப்படியா, சரி ராஜம்மா நீ என்ன பேசுறியாமே மாப்பிள்ளை கூட, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு விட்டாம்மா. ஏன்னா எதை தான் போய் பகவான்கிட்ட பேசுறதுன்னு கிடையாதா அப்படின்னு அம்மா அப்பாட்ட கேட்பாங்க. அப்படியா பேசிவிடுவா. அதே மாதிரி இந்த மயிலில் எழுதுகிற படம் ஒன்று எழுதினாடாது. பகவானுக்கு கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் கொடுக்கணும், எனக்கு ஒரு படம் எழுதி கொடுங்க. அம்மா ஒரு மயிலை ஒன்று வரைஞ்சா பகவான் ஃபோட்டோ எடுத்து கத்திச்சு கொடுத்து கையில் ஒரு வேலையை கொடுத்து பகவானை முருகனாக்கி சரி இதை கொண்டு கொடுத்துட்டோம். அன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். பகவான் எல்லாத்தையும் கூப்பிட்டு ராஜம்மா முருகனாக்கிவிட்டா பகவானை அப்படின்னு காமிச்சு வச்சுட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தேன். டெலிவரி ஆகிறதுக்கு போன போது ஒரு அலமேல் அம்மா போய் எம்சா குழந்தை பிறந்துட்டு ராத்திரி 10 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். குழந்தை சிரமப்பட்டாளா அப்படின்னு கேட்டார். இதுலேருந்து பகவான் இதுலையோ எல்லாத்தையும் டிட்டாச்மெண்ட்டுன்னு நான் கூட தனியாக ஒரு கருணைன்னு இருக்குது, தனித்தனியாக யார் வந்தாலும் கேட்குறேன். அதே மாதிரி தான் அந்த கல்யாணத்துக்கும் அண்ணா கல்யாணத்துக்கு எழுதியிருக்கேன் இல்லையா, இல்லை மாதிரி தான் அம்மா கேட்டா. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கே வயசாகலை, 20 வயசு தான் எங்கள் அண்ணா. ஜாதகத்தை கொண்டு கொடுத்து அவள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணா கொண்டாந்துக்க. போலூர்லேயே நீங்கள் பகவான்கிட்ட போகிறேன். எந்த அண்ணா? பெரிய அண்ணா, ரமணன் பேர் அவருக்கு. அவர் பகவான்டேன்னு ஏதாவது சம்மதம் எனக்கு வந்ததுன்னா ப்ரொசீட் பண்ணலாம், நீங்கள் அது மேலே ப்ரெஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. வேலை பகவான் பார்த்தா இங்கே ஹாலில் இல்லை. அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இது என்னமோ சரிப்படாது போலிக்கே நினச்சிருந்தா. அதுக்குள்ளே சாந்தமாக ஓடி கந்தாசிரமம் ரோடு போட்டுருக்கா, அங்கே இருக்கார் பகவான், வாடி போகலாம் அப்படின்னா. சரி கிடுகிடுன்னு அங்கே போனோம். பகவான் கையை எப்படி வச்சு நின்றுட்டு எல்லா வாழலாம் வேலை பண்ணுறதை பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் அம்மா கொண்டு போய் காலடியில் அந்த ஒரு கர்ஜூர் பழம்னா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கி வச்சு அந்த ஜாதகத்தில் பொட்டலமாக கட்டி அதை கொண்டு பகவான் காலடியில் வச்சு பகவான் இந்த பழத்தை பார்த்துட்டு வாயில் ஒன்று போட்டுட்டு எல்லாத்தையும் இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு இங்கே பிராப்தம் இருக்குது.
அப்படின்னு. அதாவது கந்தாசம் போடுற ரோட்ல பிராப்தம் இருக்குன்னு மற்றவாளுக்கு. அம்மா என்ன நினைச்சுண்டா, இந்த குழந்தைய வாத்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிராப்தம் இருக்கு, இனிமே ஜாதகம் பார்க்கறதோ எதுவுமே வேண்டாம், அவ தான் மாட்டு பொண்ணை பார்க்க கூட இல்லை தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம். தாத்தா அப்படிதான் ராமசுவாமியர் ஒரே இது பகவான்கிட்ட தீவிரமா இருக்கணும்னு எங்களெல்லாம் பகவானோடதெல்லாம் கொடுத்து நிற்று பண்ணணும், உள்ளது 40 நிற்று பண்ணதுக்கு அவர் சொல்றாருன்னு ஒரு அந்தன போனோடனே விளையாடுவோம், அவர் கண்ணோடனே புஸ்தகத்துக்கு வச்சுப்போம். சொல்லுவார் பகவான், தேகம் நான் அல்ல ஸ்ரீரமணா ஸ்ரீரமணா நீதான் நான் நீயே தான் நானே அப்படின்னு சுற்றி சுற்றி நானும் எங்கள் மாமா வெங்கடகிருஷ்ணனும் இந்த ஹாலை சுற்றி சுற்றி வருவோம். சின்ன வயசுல வெக்கமா இருக்கும், தாத்தா படுத்துறாரு எப்படின்னுட்டு. என்ன பண்றது, பகவானே வந்து தாத்தா வர சுஷுன்னு கை காமிப்பாருங்களேன். அப்படி உள்ளே அவர் சொல்றாருன்னுட்டு கும்மி அடிப்போம். ரமண சரித்திர சார கும்மி ரமணிகள் கூடி அடி எங்கடி கும்மி பாட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். அது 2 பேரும் நாங்கள் 2 பேரும் மாறி மாறி பகவான் எதிர கும்மி அடிப்போம். கடைசியில் அதான் சொன்னேனே, அன்னைக்கு பகவான் பார்த்துட்டு எல்லாம் வீட்டுக்கு போயாச்சு. இங்கே தானே ரமண நகர்ல. திருப்பி எல்லாரும் வந்து ஆஹான்னு ஒரே சத்தம் போட்டு பகவானோட மகா நிர்வாணம் ஆயிடுச்சுன்ற சமாச்சாரத்தை சொன்னோம். ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை நாங்கள் உள்ள வந்து உடனே அப்படியே போட்டபடி எல்லாரும் அவ குழந்தை வீடை கூட பூட்டலை, எல்லாம் வெளியில் வந்துட்டேன் ஆசிரமத்துக்கு. அப்போ ஒரே சோகம் மனசில், இனிமே பகவானை பார்க்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வந்த போது ஒரே அழுகையாக வந்தது எனக்கு பகவான் படத்தை பார்த்தோம். அப்போ தான் சொன்ன பகவான் நான் எங்கே போயிட்டேன், இங்கே தானே இருக்கேன்னு சொல்கிற மாதிரி இந்த ஆள் பழைய காலுக்கு போனோடனே பகவான் இல்லைங்கிறதே மறந்து போயிடுச்சு. இப்போவும் கண்ண முடியும்னா பகவான் என்ன பேசினார் என்ன சிரிச்சார் அந்த ஒரு பாஸ்டரும் நினைவில் இருக்குது பசுமையாக. அதுதான் எனக்கு ஒரு சார். Well, first I think I should express my pleasure at having this opportunity of talking about Bhagavan. Is really something great and unique. I am very, very happy about it. Of course, there is not much to say, but still, I should start from the earliest time. That is in the time of my maternal grandfather, Dr. Narayana, who I think in the 20s he was the health officer at Tiruvannamalai, and when he had every opportunity on Sundays to visit Skandashram and pay his obeisance to Bhagavan at the earliest. That is what I heard from my mother's side. He is my grandfather from the mother's side, Gauri Amma. She is also quite well known to the ashram. She is also has been as the daughter of Dr. Narayana. Naturally, the affinity towards the ashram was there. But about Dr. Narayana, I should mention especially what I later on learnt. Ramaswamy Pillai, he was telling me that there was some need for a small wall to be built here because of the rainwater coming and washing away and doing a lot of damage to the small ashram, and then it was there. So that a small wall had to be built. And I heard what he said was that Dr. Narayana used to send money regularly to Ramaswamy Pillai, and he used to do the construction of this wall. It's about 2 or 3 feet only high. I think part of it is also still there, and above that the new wall has been built.
has been made that. So Dr. Narayana's contribution at the earliest time, I start with, when he told me about this, I was so happy. And so that is the earliest thing I know. He was at Pudukota. He was the chief medical officer at Pudukota. And some people from the ashram also used to come. For example, Dandavani Swamigal used to come visit often. That's, and I was told that he used to give a small letter to Dandavani Swamigal, to some important Chettiars in Chettinad, who are all patients of Dr. Narayana here. So just going one round, they used to collect a good lot of money. Maybe at that time, that was the contact point where he had to meet and collect some money for so many things being going on here. So that way, those are the contacts which Dr. Narayana had with the ashram, the earliest time, to continue till he was the chief medical officer there. And till the very end, he was very pious. In fact, very spiritual people used to come and stay there. I remember as a boy, I used to see sages coming there, that Narayana Shivam and all those big spiritual people come there. And I used to, my job was to take a small tin and carry whatever they see, this urine and other things. I used to empty and keep it there, and morning go and put namaskaram. I mean, just without my knowing it from the earliest days of my boyhood, because of Dr. Narayana's home being of a spiritual atmosphere. So something got built into me, so that touch was later on found here when I also came in contact with the ashram and Bhagwan. That was my very first contact, I should say, which I remember is when I was a student in Christian College. That was in the 40s, 1940, 39, 40, like that. I was in Christian College, Madras. So when I used to come to Salem, where my mother used to be, that for the vacation, so they used to take a car, hire a car, and mother, his, her sister, Tangammal, and Tangammal's husband Rajagopal here. So Rajagopal also must need special mention, because he was instrumental in bringing all of us here, attend to Bhagwan at those days. So he used to introduce us to Bhagwan, and we used to. But at the time, to be frank, as a student, more as a picnic during the holiday, they brought me and I came along. And so that one or two visits like that,
made me very close to the ashram. I felt that spiritual atmosphere and Bhagavan's eyes and his atmosphere itself was being there. The Dhyan hall was already built there, and we used to be very happy coming here. That's the belief, not any sort of, I shouldn't say that I was having any spiritual ideas or mental makeup and things like that, but more as a sort of devotion to a spiritual, highly evolved person. That's what my mother and others used to say, they will be always talking about Bhagavan, Bhagavan, Bhagavan. So automatically it also I got imbibed into that, and I used to spend very pleasant hours at the, chiefly at Bhagavan's presence in the Dhyana hall. Those days used to be very free. In fact, I used to sing just like that. Bhagavan used to sit there, perhaps a small smile on his face I used to see. So many songs, just like that I sing. Say Hindi songs like Baba, Marki Anke Kol. So those things, whatever, and Tamil songs of course. And of course I know some Ramaswamy songs also. That also I used to sing. And even some songs which I myself make songs with the tune, Hindi tunes, something like that. I mean, it is just spontaneous. I mean, there's no sort of a separation. So it should be very close and very, we used to enjoy just like that. Aloofness is not there. It is that song that had its effect in bringing me into a marriage soon after. I was singing in the presence of Bhagavan, Tudikya Riyenaya. That was a song that I was singing just like that. And at that time, Ramaswamy's wife was there, Subbalakshmi Amma. She heard it, and who is this chap, who is young fellow, who is singing her husband's song? So she was making inquiries. Oh, he is the son of Gauri Ammal. So an elderly lady, immediately her mind started thinking about her granddaughter's marriage. Yeah. So she immediately wrote to, I think, Ramaswamy here, and so slowly that started working. Maybe he told him and wrote to Neelanda Sastri. Maybe he asked Ramaswamy to write to him, so that something like that. Immediately she contacted me here itself, who Subbalakshmi Amma. So took me to her house, grandmother-in-law. So immediately she was impressed, I was singing her Ramaswamy's, her husband's song. Most probably she appreciated that, and so he gave me milk and fruits and things like that. Of in fine style. So that went on, and finally these things and all, it culminated in a very happy marriage. And I should, indeed, that was a turning point in my life also. I was, as a professional, I was not that spiritual in my the background as a police officer. So I did feel that coming into a family by marriage with people who are close to Ramana Ashram, to Bhagavan, that did make a lot of change in me, imprint in me. So I could find all these things put together. I think it's by divine grace, by Bhagavan's grace, I used to feel a much better man. Slowly, I think more visits, more these things. So that developed, and I'm really fortunate in that contact and the marriage that took place there. And one incident, I think that is
hospitality mentioned by my wife. When we came soon after the marriage, Bhagavan was there in the Jhana hall, and we were with our garlands and that same dress which he wore. We came, just entered the hall, and they were discussing about the marriage of Shiva with Meenakshi. That some book was, they were discussing about that. So immediately Bhagavan said, here they are, Meenakshi, Sundareshan, Meenakshi Sundareshan. So it was, my God, I was just something which, yes, you know, that overwhelming feeling, Bhagavan himself to say that. So really it was a great grace that is bestowed on us. So I was so happy, and that was explained, being talked about by people who were there. Oh, see, how fortunate you are. Well, I think thereafter, as a in the profession, I was taken away a bit far off. So I was really, that contact was not that frequent afterwards. I was there, Malabar and all those places, Bharat. शरणागति उन